எல்லாரும் தமிழில் பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷன் போர்டு செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து விஷன் போர்டு செட் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் போய் விஷன் போர்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய ஒர்க்லாம் கிடையாது. ஸோ கேன்வா, பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு இந்த 2 ஆப் இருந்தால் மட்டுமே போதும். 2 ஆப் வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த 2 ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் அப்படிலாம் இல்லை, நான் வந்து கூகுளில் பண்ணுறேன், கூகுளில் போய் ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஷன் போர்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். விஷன் போர்டு அப்படிங்கிறது வந்துட்டு 2025 ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து அந்த எண்ட் கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளே நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு காப்பி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பார்க்குற சில அடிக்கடி பார்க்குற இடத்துலையோ இல்லை ஃபோன் வால்பேப்பர்லையோ இல்லை லேப்டாப்லேயோ ஐபேட்லேயோ இதுலேயோ வந்துட்டு அதை நம்ம வால்பேப்பராக செட் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு விஷன் போர்டு. ஸோ இப்போ நான் அதை வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பிரிண்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஒரு 4 பேப்பர் தான் வந்து இதில் ஆச்சு. பட் இது ஒன்று, தென் இந்த மாதிரி, தென் இது, அப்புறம் வந்துட்டு இது 4 தான் வந்துட்டு நான் வந்து கலெக்ட் பண்ணி வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி வைக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், இல்லை எதோ நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எடிட் பண்ணாமல் பிக்சர் டவுன்லோட் போட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம், வந்து வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். எனக்கு இதுக்கு ரொம்பலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் டவுன்லோட் பண்ண பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கம்மு, சிசரு, ஸ்டிக் பென்ஸ், அங்கங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஸ்டிக் பென்ஸ் தேவை. ஸோ அவ்வளோதான், இது மட்டும் தான் இதுக்கு தேவை. தென் அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் தேவை. இதெல்லாமே நம்ம டேரெக்டாக கொண்டு போய் வாலில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறது கிடையாது, கார்ட்போர்ட் தேவை. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இது என்னென்னா சும்மா ஒரு ஏஷியன் பெயிண்டோட ஒரு கார்ட்போர்டு இது. ஸோ இது எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி புக் ஷேப்பில் இருக்கும், புக் மாதிரி இருக்கும். பட் நான் இதை ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதில் இந்த ஹேங்கர் இருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து இதை எடுத்துக்க போகிறேன். செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு க்ரில் பண்ணி, இது என்னென்னு எனக்கு இது கரெக்டாக இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக மீஷோவில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இது அதுக்கானது இல்லை, பட் நம்ம வந்து அதுக்கானதாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து இதை எடுத்திருக்கேன். பட் நான் பேஸ்ட் பண்ணுறச்சில இதில் ஒர்க் அவுட் ஆகுதா, இதில் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆக்சுவலாக பிக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட விஷன் போர்டுக்கு வந்து என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பிக்சர்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கேன்வா, பின்ட்ரெஸ்ட்னு சொன்னேன்ல, கேன்வாவில் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பின்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியான ஆப்ஷன் தான். நீங்கள் பின்ட்ரெஸ்ட் உள்ள போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும், உங்கள் கோல் எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் வரும். ஏஸ்தட்டிக்காக இருக்கிறது வரும், நார்மலாக இருக்கிறது வரும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது பேஸ்ட் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தென் நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் போட்டதெல்லாம் கேன்வாக்குள்ளே போயிட்டு மேலே சர்ச் ஆப்ஷனில் வந்துட்டு விஷன் போர்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே நிறையா இருக்கும். ப்ரோலையும் நிறையா இருக்கும், பட் நார்மலில் இருக்கிறதுமே அதை விட கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு டவுன்லோட் போட்டுட்டு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அதில் ஈஸியாக நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சுருக்க பிக்சர்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு உங்களோட இமேஜை வந்து நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ இல்லை நீங்கள் எழுத நினைக்கிறது இல்லை இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த விஷன் போர்டு இன்றைக்கி எப்படி செட் ஆகுது அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பிக்சர்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு பிக்சர்ஸை வந்துட்டு அந்த பிக்சரோட ஷேப்லேயே கட் பண்ணி எடுங்க. ஏன்னா வந்து இடம் பத்தாது. நான் வந்து பெரிய பெரிய பிக்சர்ஸாக வந்து கொலாஜ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டவுன்லோட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம ஃபோன்லேயே நார்மலாக வந்துட்டு கேலரியில் வந்து கொலாஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேஜில் வந்து எத்தனை வேணும், 4ஓ 5ஓ என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து கொலாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் கொலாஜ் பண்ணி வந்துட்டு பிரிண்ட்டே வந்து எடுக்கும்போது எடுத்தேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கார்ட்போர்டில் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சொன்ன மாதிரியே வந்து பிக்சர்லாம் வந்து பெருசாக இருக்கிறதுனால இதில் வந்து என்னால் பேஸ்ட் பண்ண முடியல. பட் இது வேறு எதுக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டு டூ லிஸ்ட்லாம் வந்துட்டு போட்டு நான் ஹாஸ்டலில் வந்து சும்மா செவத்தில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். போர் அடிக்கிற அன்றைக்கு மட்டும் தான் அதுவும் மேக் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த விஷன் போர்ட் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன வந்து போட்டிருக்கேன், என்னென்ன பிக்சர்ஸ்லாம் நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்காக அப்படின்னு நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தென் நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகுது ஆகலை அப்படிங்கிறதுலாம் வந்து ரெண்டாவது. ஆனால் நம்ம பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத மேட்டர். ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், க்யூட்டாக இருக்குது. பட் இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது, இங்கே லைட்டாக ஒரு கேப் இருக்குது. தென் வேறு ஒரு இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. பட் இதில் தெரியலைன்னு நினைக்கிறேன் வீடியோவில்.
பட் இது ரெண்டுமே இது ரெண்டுமே தான் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ ஃபுல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ரீசனுக்காக வந்து நான் இது வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இங்கே பார்க்குறதுலே தெரியும், சில்வர் ப்ளே பட்டன். கொஞ்சம் பெரிய ஆசை தான், ஏன்னா நான் வந்து கரெக்டாக வீடியோ போடுறதில்ல. பட் நான் இனிமேல் போடுறேன். சக்ஸஸாக வந்துட்டு சில்வர் ப்ளே பட்டன் வந்து இந்த இயரில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக அது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு இது வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காக இது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு. உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்க்குறதுல தெரியும், அப்கமிங் வீடியோஸில். தென் இது வந்து காசு, நிறையா பணம் சம்பாதிக்கணும். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் இது. தென் இது வந்துட்டு ஒரு புக் ரீட் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர்ஸ். ரீட் பண்ணால் தான் தூங்கணும், ரீட் பண்ணிட்டு தூங்கணும், அதுக்காக. ஸோ பண்ணுவேன், பட் போர் அடிக்கின்றதுனால ரொம்ப போக மாட்டேன். சும்மா ஒரு 2 பேஜ் 3 பேஜ் வந்து ரீட் பண்ணிட்டு விட்டுருவேன். பட் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது. தென் வந்துட்டு கேர்ள்ஸ் கேங் அவுட், அதுக்கு தான் இது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, வெளில வந்துட்டு எல்லோரும் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து வந்து வெளில போகணும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எங்கேயாச்சும் கேர்ள்ஸாக வந்து போகணும், பொண்ணுங்க எங்கள் கேங்கா அப்படிங்கிறதுக்காக போடுறோம். பட் அது வந்து கேன்சல் ஆகுது, என்னன்னு தெரில. எல்லா கேங்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று இது. தென் இது வந்துட்டு இது எதுக்கு அப்படின்னா, இதை நான் என்ன நினச்சி பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், யார் எது நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ முக்கியமான நாள் வந்துட்டு இது நான் அப்படிங்கிறதுக்காக. சேம் நூடுல்ஸ் மண்டைங்கிறதுனால ஸோ இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டேன். தென் இதில் வந்து 2025 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கே வந்து என்னோடய பேர், இங்கே வந்து 2025 கொடுத்துருக்கேன். தென் இங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பெரிய மசில்லாம் வேண்டாம், பட் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. தென் இங்கே வந்துட்டு ஒரு அவார்டு இருக்கும். இது வந்து நம்ம அவார்ட் அப்படின்னு எடுக்க வேண்டாம். தென் நமக்கு என்ன, நம்ம பெருசாக என்ன நினைக்குமோ அந்த மாதிரி ஒன்று நடந்தால் போதும். இந்த மாதிரி பெருசாக அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படி இல்லை, பட் சின்னதாகவோ நமக்கு அது பெருசாக நம்ம திங்க் பண்ணுற அளவுக்கு ஒன்று வாங்கணும் அது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, புக் ரீட் பண்ணிட்டு இருப்பாள். ஆக்சுவலாக இங்கே புக் இருக்குது, உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரில. இங்கே ஸ்பெக்ஸ் இருக்குது அவளோடது. ஸோ புக் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவுமே. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அம்மா வந்து கிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணும். இதுக்காக தான் வந்து இது எல்லாமே, இந்த ஒரு பிக்சருக்காக தான், இந்த ஒரு பிக்சரில் இருக்கிறது நடக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே. ஸோ அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணும். தென் ஃபோன் வாங்கணும். அது என்ன ஃபோனாலும் இருக்கலாம். ஆக்சுவலாக இப்போ எடுக்கிறது கூட என்னோடய அண்ணியோட ஃபோன். என்னோடதில் வந்து கேமரா லென்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு. புதுசு வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை, பட் வாங்குறச்சில பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வாங்கணும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ இருக்குது. பேக்கில் வந்து ஒரு கார் நிற்கி, கார் தான் வாங்கணும் இல்லை, பட் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் அந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் காரா. தென் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நிறையா இங்கே குட்டி பிக்சர்ஸாக ஆட் பண்ணியிருப்பேன். இருக்கும் விலாகு, கேமரா, அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்று குட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சர். தென் லாஸ்ட்டில் வந்துட்டு இங்கே ஒருத்தவங்க வந்து புக் எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்களே ரைட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவங்களோட கையில் பென் இருக்கும். தென் இங்கே வந்து பேப்பர்ஸில் வந்து லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புக் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த குட் நியூஸும் வந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து கோல்டும். ஸோ தென் இந்த பிக்சர் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும், பாடி ஷேமிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அப்படி பண்ணாதீங்க, அதை வந்துட்டு ஒரு மோட்டிவேட் கோட்ஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இது. தென் அப்புறம் இட்ஸ் யோர்ஸ், இது எல்லாமே என்னோடது, இது எல்லாமே நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ தென் நீங்கள் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டா ஐடி, நான் கவிதை ஒரு ஐடியில் போஸ்ட் போடுவேன், தாராவின் தூவானம். உங்களுக்கு கவிதை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து கவிதை போய் செக் பண்ணி பாருங்கள், தாராவின் தூவானம். ஸோ அப்புறம் நம்மளோடது வந்துட்டு நம்மளோட சேனல் நேம் தாராஸ் விலாக், அதுவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட 2025 விஷன் போர்ட். நீங்களும் வந்து இதை மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுங்கள். நடக்கலை அதெல்லாம் வந்து செகண்ட் திங். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுனால வந்துட்டு பெருசாக நமக்கு அதோட இம்பேக்ட் இருக்குமே தவிர, நம்ம அதை வந்து போட்டுட்டோம், இது எல்லோரும் பார்த்துட்டாங்க அதுக்காகவே நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அப்படி தான் யார்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இதை பண்ணியிருக்கேன், எப்படி வந்து இது அமையுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு விஷன் போர்டை நீங்களும் ரெடி பண்ணிடுங்க. பாய்.
ஒன் டைம் வந்து நீங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த கார்ட்போர்டில் வந்து சும்மா வச்சு பாருங்கள், கரெக்டாக வந்து அங்கங்கே ப்ளேஸ் ஆகுதா, அந்த இடம் பத்துமா பத்தாதான்னு பாருங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க கம் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து என்னோடய ரூமில் வந்துட்டு இதை நான் விஷன் போர்டு வந்து கொஞ்சம் லேட்டு தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.